ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் அண்மையில் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை. வந்து நடந்த எலெக்ஷனில் வந்து என்பிபின்ற ஒரு ஆள் வந்து விமல் ரத்நாயக்கான்றவர் சொல்லிக்கிறார், இந்த வாக்குக்காக வந்து பணத்தையும் கசிப்பையும் வந்து தமிழக கட்சி வழங்கித்தான் இந்த வாக்கு சேகரித்து சொல்லி குற்றஞ்சாட்டி இருக்கிறார். இது தொடர்பாக பார்லிமெண்ட்டில் வந்து கௌரவ சிறுவன் எம்பி வந்து சரியான பதிலடியை கொடுத்துருக்கிறார். நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவை. இருந்தாலும் இந்த வீடியோவில் உங்களுக்கு அந்த வீடியோ நான் காட்டுறேன். பொதுவாக எலெக்ஷன் முடிய எல்லாரும் குற்றம் சாட்டுற வழக்கம். ஆனாலும் இது ஒரு அப்பட்டமான பொய். வந்து ஒரு காலமும் தமிழர் செய்யாத விஷயத்தை வந்து தமிழ் கட்சிகள் சில கட்சிகள் செய்திருக்கு. இருந்தாலும் தமிழர் கட்சி வந்து ஒரு பணமே வந்த கட்சி, ஒரு பாரம்பரிய கட்சி. எங்களுக்குள்ள சில ஒற்றுமை இல்லாத காரணத்தெல்லாம் இப்படி பிரிவுகள் இருக்குது. ஆனால் இப்படி குற்றஞ்சாட்டுவது வந்து ஒரு அறமற்ற செயல். அதை வந்து சரியான முறையில் பார்லிமெண்ட்டில் தெளிவுபடுத்த வேண்டிய கடமை இருக்குது கௌரவ பார்லிமெண்ட் உறுப்பினர்களுக்கு. அந்த வகையிலே இந்த வீடியோ நீங்கள் பாருங்க ஒருக்கா. ஓகே. Honorable Sridharan, you have a time allocation of 5 minutes. கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே, இன்றைய தினம் ஏசா விதானகே அவர்களுடைய தனிநபர் பிரேரணையின் ஊடாக நான் ஒரு பதிவை மேற்கொள்ள விரும்புகிறேன் உங்களுடைய அனுமதியோடு. மிக முக்கியமாக நேற்றைய தினம் இந்த நாடாளுமன்ற உயர்ந்த சபையிலே இந்த நாட்டுடைய அமைச்சர் விமல் ரத்நாயக்கா அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்துக்கு நான் ஒரு பதிலீடு செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்கிறது. நடந்து முடிந்த ஊராட்சி மன்ற தேர்தல் தொடர்பிலே இலங்கை தமிழரசு கட்சி கசிப்பை வழங்கி பணத்தை வழங்கித்தான் இந்த தேர்தலிலே வென்றதாக விமல் ரத்நாயக்கா அவர்கள் நேற்று ஒரு பதிவை இந்த உயர்ந்த சபையிலே மேற்கொண்டிருந்தார். அவருடைய இந்த பதிவை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அவர் அந்த பதிவை மீளப்பெற வேண்டும். உண்மையாக ஒரு நியாயமான ஜனநாயகவாதியாக இருந்தால் அவர் அரசியல் ரீதியாக காழ்ப்புணர்ச்சியற்ற இனவாதமற்ற ஒரு அரசியலை இந்த நாட்டிலே அவர் செய்ய விரும்புகிறார் என்றால், இனங்களை மதிக்கிறார் என்றால், தன்னுடைய அந்த கருத்தை அவர் மீளப்பெற வேண்டும் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்கிறேன். மிக முக்கியமாக 1940களில் கௌரவ பிரதி சபாநாயகர்களே உங்களுக்கு தெரியும், தமிழர்களுடைய தேசிய தந்தை செல்வநாயகம் அவர்களால் உருவாக்கப்பட்டு 2004ஆம் ஆண்டுகளில் மீண்டும் 27 வருடங்கள் கிடப்பில் இருந்த இலங்கை தமிழரசு கட்சியை தமிழர்களின் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் வெளியிலே கொண்டு வந்து ஒரு அடையாளமாக தரப்பட்ட கட்சி. ஒரு காலமும் இலங்கை தமிழரசு கட்சி யாருக்கும் மதுவை வாங்கி கொடுப்பதோ அல்லது மதுவுக்கான அனுமதிகளை பெறுவதோ அல்லது மதுசாலைகளை திறப்பதற்கோ சம்மதம் தெரிவித்த ஒரு கட்சியும் அல்ல, அதற்காக உடந்தையாக இருந்த கட்சியும் அல்ல. அதேபோல நாங்கள் பணம் வழங்கி ஒரு காலமும் வாக்கு பெற்றவர்கள் அல்ல. ஒரு தேசிய இனத்தினுடைய தமிழ் தேசிய இனத்தினுடைய அடையாளத்தை, அவர்களுடைய இருப்பை, அவர்கள் இந்த மண்ணிலே வாழ வேண்டியதற்கான வாழ்க்கை முறையை இழந்து போன இறமையை மீட்பதற்காக போராடுகின்ற ஒரு தனித்துவமான இனத்தினுடைய ஒரு விடுதலை இயக்கம்தான் இலங்கை தமிழரசு கட்சி. ஆகவே பிரதி சபாநாயகர் அவர்களே, நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு இனம் சார்ந்தவர். இந்த நாட்டில் Sridharan, could you make your speech with regard to the private members motion, please, with regard to the topic at hand? கவனத்திலே கொண்டு தயவு செய்து இந்த விடயங்கள் சரியான முறையில் இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமைகள் கவனிக்கப்பட வேண்டும், அணுகப்பட வேண்டும் என்பதை நான் மீண்டும் பதிவு செய்கிறேன். பொறுப்போடு எங்களுடைய கட்சி சார்பாக, எங்களுடைய கட்சி அப்படியான கசிப்போ பணமோ வழங்குகின்ற கட்சி அல்ல என்பதை மீண்டும் பதிவு செய்கின்றேன்.